ரீசெண்டா A2D பண்ண பிரிண்டர் ஸ்கேம் வீடியோ பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா அவர் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. நாங்க தான் அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலா அவர் வீடியோல பிரிண்டர்ஸோட டைப்ஸை பத்தி தான் பேசியிருந்தாரு. கமெண்ட்ஸ்ல கூட நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. உண்மையில இந்த வீடியோ பண்ணுனதுக்கு எங்களுக்கு வருத்தமா தான் இருக்கு. அப்படிதான் நினைக்கிறீங்க? இந்த வீடியோ இப்படி பொழக்க தான் போறேன். ஏன்னா இதெல்லாம் நாங்க எதிர்பார்த்ததுதான். சீரியஸா தான்டா சொல்றேன், சிரிக்கிறேன். இந்த காலத்துல பெய்டு ப்ரொமோஷன்ஸ்லாம் இல்ல, பெய்டு கமெண்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க A2D மாதிரியான ஆட்கள். நாங்க நினைச்சோம் சோசியல் மீடியால சிலர் காசு கொடுத்து உன்னை கழுவி ஊத்த சொல்லுவோம். அதெல்லாம் கூடவா பண்ணுவாங்க? காரணம் என்னன்னா A2D பண்ற முக்காவாசி வீடியோல டார்கெட் பண்றது டெக்கப்ப தெரிஞ்சவங்களே கிடையாது, ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் தான். ஜெனரல் ஆடியன்ஸ் மீன்ஸ் டெக்க பத்தி தெரியாதவங்க. ஜெனரலா பெய்டு ப்ரொமோஷன்ஸ் பாத்திருப்பீங்க, அதாவது கம்பெனிக்காரன் காசு வாங்கிட்டு இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்றது. ஆனா A2D ஸ்டைலே வேற, அதாவது கம்பெனிக்காரன் கேட்ட காசு கொடுக்காட்டி அவனை போட்டு ரோஸ்ட் பண்றதுதான். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். இந்த கண்ணன் பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ ஜெனரல் ஆடியன்ஸ்ட காமிச்சிட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எந்த பிரிண்டர் பேன் நல்லா இருக்குன்னு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் கேனான் சொல்ல மாட்டாரு, பிரதர் தான் சொல்லுவாரு. பிரதர் வந்து ஒரு நல்ல ரேட்டு கம்மியா மார்க்கெட்டிங் வேல்யூல அப்படிலாம் இல்லாம ப்ராடக்ட் வேல்யூ மட்டும் இருந்து இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. சோ இந்த இடத்துலதான் டெக் ஸ்கேம் உருவாகுது. சோ இந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்கேம் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது எங்களோட சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நினைச்சுதான் இந்த வீடியோ பண்ணிருக்கோம். ஈவன் தோ இட் மே ரிசீவ் சம் பேட் கமெண்ட்ஸ். கத்தியே அவனை வர வச்சிட்டியே பாவா. இனிமே அவன் கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டாலும் போக மாட்டானே. நாங்க பண்ண இந்த பிரிண்டர் ஸ்கேம் வீடியோல வந்த நிறைய கமெண்ட்ஸ்ல ஒரே விஷயம் காமனா இருந்தது, அதாவது A2D வந்தா பண்ணது டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர்ஸ் தான். அப்புறம் எதுக்குங்க பிரிண்டர் ஸ்கேம்னு தம்ப்நெயில் வைக்கிறீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இப்போ டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர் விஷயத்துக்கே வருவோமே. பிரிண்டர்ல 3 வெரைட்டி இருக்குது, அதாவது இங்க்ஜெட், இங்க் டேங்க், லேசர் ஜெட். சோ மூணுமே வேற வேற டெக்னாலஜி, அதாவது வேற வேற பீரியட்ல இவால்வ் ஆன டெக்னாலஜி. இப்ப நான் சொன்ன மாதிரி இங்க் ஜெட்டும் இங்க் டேங்கும் வேற வேற டெக்னாலஜி. சோ ரெண்டையும் கம்பேர் பண்றது எனக்கு தெரிஞ்ச ஃபூலிஷ்னஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2014ல 3G நெட்வொர்க்ல நீங்க 1 GB டேட்டா கட் பண்ணணும்னா 140 ரூபா ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா 2025ல 49 ரூபா இருந்துச்சுன்னா 1 டே ஃபுல்லா அன்லிமிட்டட் டேட்டா நீங்க யூஸ் பண்ணலாம். இன்னும் புரியுற மாதிரி சில சொல்றேன். அப்ப 3Gல வந்து 2016ல நம்மள ஏமாத்திட்டாங்களா, ஸ்கேம் பண்ணிட்டாங்களா? இப்போ 2016ல வந்த கேனான் இன்ஜெக்ட் பிரிண்டர் நம்ம ரத்தத்தை விட அதிகமா ரேட்டு உங்க உடம்புல ஒரு ரத்தத்தை விட நம்ம ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னு 2025ல சொல்றது எந்த வகையில நியாயம்? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. அதே மாதிரி அந்த கண்டென்ட்ல கேனான் கம்பெனி மட்டும் இன்ஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்களா? கண்டிப்பா நிறைய கம்பெனி வச்சிருக்காங்க. அந்த கம்பெனியோட பேர்லாம் ஏன் வரல? சோ A2D அந்த கண்டென்ட்டை பார்த்து கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணீங்கன்னா அவங்களோட இன்டென்ஷன் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. அதாவது கேனானோட பிராண்ட் வேல்யூ டிஸ்டர்ப் பண்றது மட்டும்தான் அவங்க நோக்கமா இருந்திருக்கு. எக்காரணத்தை கொண்டு அதை வாங்கிடாதீங்க. முதல்ல இங்க்ஜெட் பிரிண்டரும் இங்க் டேங்க் பிரிண்டரும் ரெண்டு யூஸ் பண்றது லிக்விட் இங்க் தான். ஸோ எங்க டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா இங்க நம்ம ஸ்டோரேஜ் பண்ற மெத்தட்லயும் ரீஃபில் பண்ற மெத்தட்லயும் தான். டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா இன்ஜெக்ட் பிரிண்டர் ஒர்க் ஆகணும் அப்படின்னா கேட்டேஜ்ல இருக்க இங்க் வந்து ப்ராப்பரா இருக்கணும். ஸோ அங்க இருந்து இங்க் எடுத்துட்டு போய் தான் பிரிண்டர்ல கொடுத்து பிரிண்டிங் எடுக்கும். ஆனா இங்க் டேங்க்ல வந்தீங்கன்னா அதோட இங்க் டேங்க்ல இருந்து டைரக்டா பிரிண்ட் ஹெட்டுக்கு கொடுக்கறதுனால இது ரொம்ப ரிலையபிளா இருக்கும் கம்பேரிங் இங்க்ஜெட். இந்த ஒரு சிம்பிள் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் காரணமா தான் இங்க் டேங்க் பிரிண்டர் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலா இருக்கு. ஹை வால்யூம் பிரிண்டிங் எடுக்க முடியும். பிரிண்டிங் காஸ்ட்டும் இங்க்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியா இருக்கு. ஸோ டெக்னிக்கல் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இங்க் ஸ்டோரேஜ் பண்ற மெத்தட், ரீஃபில் பண்ற மெத்தட், அதே மாதிரி காஸ்ட் மூணுமே வேற வேற. ஒருவேளை இந்த பெய்டு ப்ரொமோஷன்ஸை ஒழுங்கா பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதர் இங்க் டேங்க் பிரிண்டர் வெர்சஸ் கேனான் இங்க் டேங்க் பிரிண்டர் ஆர் எப்சான் ஆர் HP எந்த பிராண்டா இருக்கலாம். பிரதர் இங்க் டேங்க் பிரிண்டரை நீங்க மார்க்கெட்ல இருக்க எந்த ரைவல் இங்க் டேங்க் பிரிண்டர் கம்பேர் பண்ணீங்கனாலுமே பிரதர் இங்க் டேங்க் பிரிண்டர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ரைவல்ஸ் தான் வின் பண்ணுவாங்க. ஸோ ஒருவேளை இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்றதுக்கு எந்த விதமான பாயிண்ட்ஸுமே இருக்காது. இந்த பெய்டு ப்ரொமோஷன்ஸை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியாது. இந்த ஒரு சிம்பிள் ரீசனால தான் பிரதர் இங்க் டேங்க் பிரிண்டரை கொண்டு வந்து கேனான் இன்ஜெக்ட் பிரிண்டரோட வச்சு அடி நடிச்சிருக்காங்க. அதனால தான் அதுக்கு பேர் நாங்க ஸ்கேம்னு சொல்றேன். இப்பயாச்சும் நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ரெப்பரி வர போடா. இங்க்ஜெட் டெக்னாலஜி வந்தது 1988ல. ஆனா இங்க் டேங்க் டெக்னாலஜி வந்தது 2010ல தான். அதுவும் கொண்டு வந்தது எப்சான் கம்பெனிக்காரன். அவனையாச்சும் கொஞ்சம் பெருமைப்படுத்தி இருக்கலாம். போட்டோ மட்டும் தொங்க விட்டு போயிட்டாங்க. என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கேம்னு ஒண்ணு எக்ஸ்போசர் அன்னைக்கு தான் ஸ்கேம்னு தெரியும். அதே மாதிரிதான் CDங்கிற ஒரு மிகப்பெரிய டெக் ஸ்கேம் பண்ணி A2D மாட்டினாங்க. ஆனா அது நிறைய பேர் ஸ்கேம்னு தெரியாம வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டீங்க. சோ இதனாலதான் சொல்றோம் டெக் கனல்ஸ் பார்க்கும் போது கண்டிப்பா டெக் கனல்ல சொல்லியிருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாம் உண்மைதானாங்கிறத பாக்குற ஆடியன்ஸ் நான் உட்பட யாரா இருந்தாலும்
கண்டிப்பா செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கம்பெனிக்காரன் காசு கொடுத்தானா அந்த கம்பெனி நல்ல கம்பெனி, காசு கொடுக்கட்டி நல்ல கம்பெனி இல்லைன்ற மாதிரி ப்ரொபகண்டா பண்றாங்க. இந்த மாதிரி சில பெய்டு கண்டென்ட்ஸ்னாலதான் நல்ல பிராண்டு அவங்களுக்கான மார்க்கெட் ஸ்பேஸ் கிடைக்காம ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சோனின்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு, லேப்டாப்ல மேனுஃபேக்சரிங்ல தி எக்ஸலன்ட் ப்ராடக்ட். ஆனா இன்னைக்கு அவங்க மார்க்கெட்ல இல்ல. ஒரு முக்கியமான ரெக்வஸ்ட் எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க பிரிண்டர் இந்த மாதிரி வீடியோ பார்த்து வாங்க ரெடியா இருக்கீங்கன்னா கண்டிப்பா அதை பண்ணாதீங்க. உங்க ஏரியால பிரிண்டர் சர்வீஸ் பண்றதுக்கு ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட போயிட்டு எந்த பிரிண்டர் நல்லா இருக்கு ரிலேபிளா இருக்குங்க, கண்டிப்பா உங்களுக்கு ப்ராப்பரான பிரிண்டர் சஜஸ்ட் பண்ணுவார். தேங்க்ஸ் தல. என்னோட தாழ்மையான வேண்டுகோள், நம்ம சொசைட்டில நிறைய டெக் யூடியூபர்ஸ் இருக்காங்க. சோ அவங்களும் இந்த கண்டென்ட்டை பார்த்து ஒரு சிலராச்சு இந்த கண்டென்ட்டோட உண்மை தன்மையை நம்ம சொசைட்டிக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.